என் கர்த்தர் உங்களெல்லாம் இன்னும் மேலே கொண்டு செல்லணும். கர்த்தர் உங்களை அநேகருக்கு சாட்சியாக வைக்கணும். அல்லேலூயா. இதே பாண்டிச்சேரி பட்டணத்தில் எங்கே தலை குனிந்து நடந்தீர்களோ அதே பட்டணத்தில் அதே பகுதியில் கர்த்தர் உங்களை இன்னும் மேலே கொண்டு போய் வாழ வைக்கணும். அல்லேலூயா. இவ்வளவு தாழ்மையை கண்டீர்களா? என் கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். இன்றைக்கி அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பரவாயில்ல, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வாழ்த்து நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கால சூழ்நிலைகள் ஒத்துழைக்கலை, ஆனாலும் மழை இன்னும் பார்க்காம நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இது கூட வரமாட்டிங்க தான் நான் நினச்சேன். ஒருவேளை சரி ஜனம் வரலைனாலும் பரவாயில்ல, கர்த்தரை ஆராதிச்சுட்டு போவோம் அப்படி தான் நினச்சேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள், அவ்வளோதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி அவரை தேடி வந்தவர்களோடு பேசாமல் இருக்கவே மாட்டார். ஆமென். அவர் தம்மை தேடி வந்தவர்களோடு பேசாமல் இருக்க மாட்டார். கட்டாயம் இன்றைக்கி உங்களோடு பேச போகிறார். அதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த மாலை இந்த கூட்டத்தின் முடிவில் கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு உண்டு. அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்கள். அதை விதைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதை சாப்பிடும்பொழுது உங்களுக்கும் அது பலனாய் மாறட்டும். ஆமென். ஆமாம், செய்யுங்க. அதே போல் அடுத்த மாதாந்திர கொடுகை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். அல்லேலூயா. எப்போ சொல்லுங்கள்? அடுத்த மாதம். ஓகே, அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துடுவீங்க. ஆமாம், அடுத்த மாதம் புயல் அடிக்கட்டும், ராக் பீச்சில் இருக்கிற அலை புரண்டு வந்து சமுதாய கூடத்திலையும் நிரம்பட்டும், அபிஷேகமாய் மாறட்டும். ஆமென். கர்த்தர் அடுத்த மாதம் தடைகளெல்லாம் மாற்றுவாராக. இன்னும் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவாராக. ஆமாம், ஏன்னா நாங்கள் பேசிக்கொண்டோம், எங்கள் மீட்டிங்ஸுக்கு பிசாசெல்லாம் எதிரி கிடையாது, எங்கள் மீட்டிங்க்கு எப்போவுமே மழை மட்டும்தான் எதிரி. ஆமென். உண்மை. எங்களை உண்மையாக வர வழியில் டிராஃபிக் ஜாமில் அடைக்கலை, பிசாசு போராடல, கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வந்து சுகபத்திரமாய் கொண்டு போகிறார். ஒரே சத்துரு மழையாக தான் இருக்குது. சீக்கிரத்தில் அதையும் கர்த்தர் நிறுத்தும்படி எங்களை எளியாக்களாக இன்னும் மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேசும்படிக்கு அவர் விரும்புகிறதுனால நான் தடையில்லாமல் இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் யாவரும் எழுந்து நின்று கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் உண்மையாக நல்ல சத்தத்தை உயர்த்தி வானம் நமக்காக திறக்கப்படுவதாக. இன்னைக்கு அவருடைய பாதப்படியில் நின்று கூப்பிடுகிறோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சத்தமா கொண்டாடுவோம். இயேசுவே, இன்னைக்கு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பிதாவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, இன்னைக்கு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் இன்னைக்கு இந்த இடத்தை நிரப்புவீராக. கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். சொல்லலாமா? மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். என் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சத்தமா கொண்டாடுவோம். இயேசுவே, கொண்டாடுவோம்.
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இன்னைக்கு எங்களுக்காக வானம் திறக்கப்படுவதாகப்பா. இன்னைக்கு நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. தேவ பிரசன்னம் இன்னைக்கு எங்களை நிரப்புவதாக. சீயோனில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொன்னீரே, இன்னைக்கு இந்த ஸ்தலம் ஒரு சீயோனாய் மாறுவதாக. தேவ பிரசன்னம் ஆளுகை செய்கிற நேரமாய் மாறுவதாக. இன்னைக்கு அநாதி கதவுகளே திறவுங்கள், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்னைக்கு எக்காலம் ஊதப்படுவதாக. இந்த ஸ்தலம் சீயோனாய் மாறுவதாக. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற நேரம், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற நேரம். இன்னைக்கு வானம் சிங்காசனம் என்று சொன்னீர், பூமி உமது பாதப்படி என்று சொன்னீர். இன்னைக்கு எங்கள் சத்தத்தை உயர்த்துகிறோம். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பீராக. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறவர், வாக்கு மாறாதவர், கரம் பிடித்தவர், நல்ல கர்த்தர், நேச தேவன். அவர் நல்ல மணவாளன். இன்னைக்கு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். வானம் திறக்கப்பட்டிருக்க இன்னைக்கு தூதர்கள் இந்த இடத்தை நிரப்புவார்களாக. தேவ பிரசனம் ஆளுகை செய்வதாக. இன்னைக்கு நீ சத்தமிட்டு கூப்பிடுகிறாய் மகளே, இன்னைக்கு நீ சத்தமிட்டு கூப்பிடுகிறாய் சகோதரா. இன்னைக்கு ஒரு தேவ பிரசனம் சடுதியா இந்த இடத்தை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்தலத்தில் ஒரு தேவ பிரசனம் சடுதியாய் ஊற்றப்படுகிறதை நாவில நான் பார்க்கிறேன். சத்தமிட்டு கூப்பிடு, மௌனமாய் இருக்காதே. இன்னைக்கு மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற நேரம். ஆளுகை செய்வாராக, ஆளுகை செய்வாராக. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இன்னைக்கு கர்த்தர் தடைகளை நீக்குவீராக, கற்றுகளை அறுப்பீராக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக. இந்த 8வது மாதம் என்ன நோக்கத்திற்காக எங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீரோ, எக்கால சத்தம் தொனிக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் ஒரு ஆரவார சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கிறதை பார்க்கிறேன். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவர்களை சுதந்தரிக்கிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் வைப்பாராக. என் கர்த்தர் வைப்பாராக. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். அன்பு சகோதரா சகோதரி, இந்த உலகம் உன்னையும் என்னையும் பாவி என்று சொல்லி தூக்கி வீசும். ஆனால் மன்னிக்கிறதில் ஒருவர் வல்லவராய் இருக்கிறார். தம்மிடமாய் சேர்த்து கொள்ளுகிறதில் ஒருவர் வல்லவராய் இருக்கிறார். என்னாலும் காத்து நிற்கிறார். என் மகள் என்னை தேடி அவள் ஓடி வருவார். இன்னைக்கும் அதே நல்ல தகப்பன் இந்த மாலை நேரத்தில் இங்கே உங்களுக்காக ஆயத்தமாகி நின்று காத்திருக்கிறார். என்னை தேடி என் மகள் வந்திருக்கிறார், என்னை தேடி என் மகன் வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தருள போகிறார். இன்னைக்கு உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கைகளை உயர்த்தி கேட்கலாமாப்பா, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. மனிதர்கள் இறங்க வேண்டாம், ஊழியர்கள் இறங்க வேண்டாம். இன்னைக்கு உம்மை தேடி வந்து இந்த பாதப்படியில் உங்க பாதத்தை பிடிச்சிட்டேன். எனக்காக ஒரு எக்கால சத்தம், எனக்காக ஒரு எக்கால சத்தம். இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் செவிகளை திறப்பாராக. இன்னைக்கு வானம் சிங்காசனம் என்று சொன்னீர். இன்றைக்கு எங்களுக்காக இந்த ஸ்தலத்தில் இறங்கி எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நாங்கள் பற்றி பிடிக்கணுமே. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களுக்கு அற்புதம் செய்யணுமே. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களை தாங்கி சுமக்கணுமே. இன்றைக்கு எங்களோடு பேசுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம், ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய வாயிலிருந்து புறப்பட போகிற அந்த ஒரே வார்த்தை என் சிறையிருப்பை மாற்ற போகிறது. இன்னைக்கு அந்த ஒரே வார்த்தை உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறது. என்னையும் பலிபீடத்தின் அக்கினியில் வைக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமே ஆமே. அமர்ந்து கொள்ளுவோம். இந்த நல்ல மாலை நேரத்தில்
உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளில் என்னோடு இருக்கிற என் அன்பு தேவதாசர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா நம்ம தானே பாடணும். இயேசு ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு என்னாலும் அற்புதம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் நான் மறுபடியுமாய் உங்களை வாழ்த்தி இன்றைக்கி வேகமாய் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வைக்க விரும்புகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் ஏற்றாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்காக ஒரு உத்தரவு கொடுப்பார். நான் சின்ன காரியத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த மாதம் எனக்கு பெரிய காரியம்தான், என் வாழ்க்கையில் பெரிய காரியம்தான். எத்தனை பேர் 2 கையை வானத்துக்கு நேர உயர்த்தி இப்போ சொல்ல போகிறீங்க, இயேசுவே இந்த மாதம் என் ஊழியத்தில் பெரிய காரியம், இந்த மாதம் என் வாழ்க்கையில் பெரிய காரியம், என் குடும்பத்தில் பெரிய காரியம், என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியம், என் புருஷனுக்கு பெரிய காரியம், மனைவிக்கு பெரிய காரியம். இன்னைக்கு எந்த இடத்துல தேவைகளோடு வந்தீங்க அமர்ந்திருக்கிறீர்களோ என்னை நோக்கி கூப்பிடு. அவர் உத்தரவு இன்னைக்கு கொடுக்க போகிறார். பெரிய காரியங்களை காண போகிறீர்கள். இன்னைக்கு அந்த நல்ல தெய்வத்திற்கு கையை தட்டி எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவரை நோக்கி கூப்பிட போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. மனிதர்களை நோக்கி அல்ல, ஊழியர்களை நோக்கி அல்ல, எந்த ஜப மையங்களையும் நோக்கி அல்ல, இங்கே மாதம் நடக்கிறதை எங்களை நோக்கி அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஒரே வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அறியாததும் எனக்கு ஏற்றாததுமான பெரிய காரியங்களை அவர் எனக்கு அறிவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு அதை தான் பேச விரும்புகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7 மாதம் இருந்த பயங்களை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு வெளியே கொண்டு போய் அப்படியே கர்த்தர் புதைச்சி போடுவாராக. அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வைப்பாராக. அல்லேலூயா. நாளைக்கான கவலை உங்களை விட்டு நீங்குவதாக. என் பிள்ளைக்கு என்ன செய்வேன், புருஷனுக்கு என்ன செய்வேன், ஊழியத்துக்கு என்ன செய்வேன், இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சே, அந்த காரியம் அப்படி ஆயிடுச்சே, நான் நினச்ச மாதிரி நடக்கலையே. கர்த்தர் சொல்லுவார், தேசமே பயப்படாத. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறார். பயப்படாத, என்னை நோக்கி கூப்பிடு. பயப்படாத. சூழ்நிலை பெருசுதான், போராட்டம் பெருசுதான், தேவை ரொம்ப பெருசுதான். ஆனால் நீ கூப்பிடுகிறவர் நான் அதை விட ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறவர் அதை விட ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. அப்படி சொல்லட்டுமா? 1 லட்ச ரூபா பெரிய பணமா, சின்ன பணமா? சிலருக்கு சின்ன பணமோ? ஓகே. 1 லட்ச ரூபா பெரிய பணமா, சின்ன பணமா? நாளைக்கு அந்த பணம் வேணும்னா நம்ம எவ்வளோ போராடுவோம் இல்லையா? நமக்கு அது டக்குன்னு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. ஆனால் 1 லட்ச ரூபாவோட இயேசு ரொம்ப பெரியவர் தானே. இன்னைக்கு கூப்பிட்டா கிடச்சிருவாரா இல்லையா? அவரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இயேசுவே என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ செய்யணும், சூழ்நிலையை கூப்பிட மாட்டேன், இயேசுவை கூப்பிடுவேன். அது கிடைக்காமல் போகலாம், அது வாய்க்காமல் போகலாம், கால சூழ்நிலைகள் கை கொடுக்காமல் போகலாம். ஆனால் எப்பொழுது நான் நோக்கி கூப்பிட்டாலும் இந்த தெய்வத்தை இவ்வளவு சமீபமாய் கொண்ட பாக்கியமுள்ள ஜனம் வேற எது? அல்லேலூயா. அந்த பிதாவே என்று கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தேடி வருகிறார். அவர் அவ்வளவு மகிமையுள்ள தேவன், அவர் அவ்வளவு பெரிய தேவன். வானமே அவரது சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கூப்பிட்டா இந்த சின்ன சமுதாய கூடத்தில் அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இது உண்மை தானே? நம்ம 1000 ஏக்கரில் கூட சாட்சி கட்டலாம். ஆனால் தேவன் சொல்லுவார், எனக்கு பூமியே பாதப்படி தான்,
அல்லேலூயா. நம்ம 1008 மாளிகை கட்டலாம், கட்டிட்டு சொல்ல ஏசப்பா இவ்வளோ பெரிய வீடு உமக்காக கட்டி இருக்கிற, பூமியை எனக்கு பாதப்படி நீ கட்டுகிறதுல என்னால் வாசம் செய்ய முடியாது, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய தேவன். ஆனாலும் நீ கூப்பிட்டா உனக்காக என் மகிமையோடு கூட உனக்குள்ள உட்பிரவேசிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் தேவைகளை பார்க்கல ரொம்ப பெரியவர், ஊழியத்தை பார்க்கல ரொம்ப பெரியவர், உங்கள் போராட்டங்களை பார்க்கல ரொம்ப பெரியவர். இந்த 8வது மாதம் உங்கள் கையை பிடிச்சு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போகதா கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தேசமே பயப்படாத, என் அன்பு சகோதரா பயப்படாத, என் அன்பு சகோதரி பயப்படாத, மகிழ்ந்து களிக்குறு, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ உன் ராஜா உன் நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சூழ்நிலைகள் பெரிதுதான், போராட்டம் பெரியதுதான். நம்ம இடத்துல நம்மளுடைய பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, அப்பா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, அம்மா இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னால் தாங்க முடியல, நம்மளால் இதை செய்ய முடியல, நம்மளால் எப்படி இதை செய்ய முடியும்? ஒரே பதில், என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. பிள்ளைகள் உங்களை நோக்கி கூப்பிடலாம், காரணம் நீங்கள் தான் அவங்கள பெற்றெடுத்தீங்க. ஆமென். பிள்ளைகள் கண்டிப்பாக உங்கள் இடத்துல வந்து தேவைகளை சொல்லுவாங்க, சும்மா என்கிட்டே சொல்லா போய் ஜோம் பண்ண சொல்லக்கூடாது, உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் பெற்றெடுத்தீங்க. ஊழியர்கள் எங்கள் இடத்துல வந்து நீங்களும் சொல்லதான் செய்வீங்க, ஏன்னா நாங்களும் உங்களை ஆவியில் பெற்று எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமே வரலையே. நான் தான் முத மாத மீட்டிங்லேயே சொல்லிட்டேனே, நீங்கள்லாம் எனக்கு சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், நீங்கள்லாம் எனக்கு அக்கா தங்கச்சிமார்கள்லாம் சொல்லிட்டேனே. அப்புறம் அதை நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோமா இல்லையா? பாண்டிச்சேரி ரொம்ப அன்பான மக்களா இல்லையா? இல்லையோ? அன்பு குறைஞ்சிருச்சோ? 8வது மாதம் மழை பெஞ்சோடனே கரைஞ்சி போயிடுச்சு போலியா? இல்லை, இன்னும் அன்பு பெருக செய்வாராக. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு ஒரு நாளும் அவர் குறைவு வைத்தது இல்லை. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு ஒரு நாளும் குறைவு வைத்ததில்லை. உண்மைதான், உங்கள் தேவை பெருசுதான், சூழ்நிலை பெருசுதான், பிரச்சனை பெருசுதான், போராட்டம் பெருசுதான், உங்கள் பிள்ளைகளுக்கான காரியங்கள் பெருசுதான், உங்கள் புருஷனுக்கான தேவைகள் பெருசுதான், உங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் கட்டி வச்சிருக்கிற கோட்டையெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசுதான். அல்லேலூயா. சிலர்லாம் மனக்கோட்டையிலே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் இப்படி ஒரு வீட்டை கட்டணும், அப்படி ஒரு காரை வாங்கணும், அங்கே போய் செட்டில் ஆகிடணும், இங்கே ஃப்ளைட்டை பிடிக்கணும், அங்கே ஹெலிகாப்டரை பிடிக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஆக மொத்தம் ஆண்டவரை பிடிக்க மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? 1008 மனக்கோட்டை கட்டுவாங்க. ஷாஜகானாச்சும் ஒரு தாஜ்மஹால் தான் கட்டிட்டு போனார், ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு 100 தாஜ்மஹால் கட்டுற வரைக்கும் ஓயவே மாட்டார். இயேசுவின் நாமத்தினால. அதுவே இப்போ ஏதோ ஆசிட் ரெயின் பேஞ்சு அங்கே அரிச்சிட்டு இருக்கான். இந்த மனக்கோட்டையெல்லாம் சீக்கிரம் ஒன்றும் இல்லாமல் நாசமாவதாக. அல்லேலூயா. ஆமாம், மனக்கோட்டையெல்லாம் கட்டாதீங்க, ஆண்டவர் பாதத்தை பிடிங்க. ஆமென். நாம் யோசிச்சு கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு பகுதியை கூட்ட முடியும்? ஒன்றும் முடியாது. நம்ம கவலைப்படுகிறதுனால எதை அதிகமாக்க முடியும்? எதையும் அதிகமாக்க முடியாது. நம்ம கவலைப்படுகிறதுனால எதில் ஒன்றை குறைக்க முடியும்? எதையும் குறைக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் முடியும். அவரை நோக்கி, இயேசுவே எனக்கு இறங்குங்க, உம்மை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரே, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீரே, எனக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் வீட்டை ஒரு சீயோனாய் மாற்றுவாராக. சத்தமே இல்லையே? என் கர்த்தர் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் உங்கள் வீட்டை மாற்றுவாராக. சீயோன் என்றால் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களாகிய நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கூடியிருக்கிற இடம்தான் என் அப்பாவுக்கு சீயோன். அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை தான் அவர் திருப்புகிறார். சீயோனில் தான் எக்காலம் ஓதப்படுகிறது, சீயோனில் தான் ரட்சிப்பு உண்டாகிறது, சீயோனின் மேலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார், சீயோனில் தான் தேவன் தம்முடைய வாசஸ்தலமாய் அதை நியமித்திருக்கிறார். என் கர்த்தர் உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை, நீங்கள் கால் வைக்கிற எல்லா ஸ்தலத்தையும் கர்த்தர் சீயோனாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. சீயோனுக்காக எக்காலம் ஓதுங்கள். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் அப்படிதான் சொல்லப்படும். சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள். சீயோனை கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் பயம் இருக்காது. அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் தேவை இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஒன்று வந்து உள்ளே உக்காந்துருவார். இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் நீங்கள்லாம் போய் உங்கள் வீட்டில் நிற்க போகிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்துடுவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருவார்.
ஒரே ஒரு வேலை, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. உன் ஜப அறைக்குள்ளே போ, என்னை நோக்கி கூப்பிடு. இனி ஊழியத்துக்குள்ளே போ, என்னை நோக்கி கூப்பிடு. எது வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவரே உங்களுக்கு பெரியவராயிருக்கிறார். அந்த பெரிய தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. அல்லேலூயா. இன்னைக்கு வேகமாக இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இன்னும் ஆழங்களுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அவர் பெரிய காரியங்களை எங்கெங்கெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிட்ட ஊழியர்களுக்காக, ஜனங்களுக்காக அவர் செய்தார் என்று சில காரியங்களை நான் காண்பித்து முடித்து வேகமாக உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்தருள் வாசிங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முடிய, 11ஆம் வசனத்திலிருந்து 12 முடிய. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் கிருபை கிடையாதே போனதென்ன? இவருடைய பிதாக்களுக்கு சரி, ஓகே, போதும். அங்கே மோசே என்கிற பக்தன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனம் மோசேயை நோக்கி முறையிடுகிறது. நான் இன்னைக்கு ஒன்றே சொல்லட்டுமா? குடும்பத்துக்கு தலைவனாய் தலைவியாக இருக்கிற உங்களை நோக்கி தான் உங்கள் பிள்ளைகள் முறையிடுவார்கள். அல்லேலூயா. சும்மா நொய்யுன்னு சொல்லிகிட்டே இருக்காத, நமக்கு கோபம் வரும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறீங்கன்னா உங்களை நோக்கி தான் முறையிடுவாங்க. குடும்பத்தில் தலைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களை நோக்கி தான் முறையிடுவாங்க. ஊழியர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நோக்கி தான் முறையிடுவார்கள். ஒருவேளை இவ்வளோ நாள் பாண்டிச்சேரி ஊழியக்கார அம்மாவுக்கு ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் தான் குடும்பத்தை தான் நடத்தணும் பிரச்சனை. ஆனால் ஜனவரிக்கு அப்புறத்துலேருந்து மோசேவாவே மாறிட்டாங்க. ஆண்டவரே, இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மைதான். அவங்க ஒன்றுத்துக்கே மிஞ்சின பாரம்னா நான் 4 நடத்தணுமே, நான் எந்த பாரத்தை வச்சுக்கிறது? அல்லேலூயா. இங்கே பாண்டிச்சேரியை நடத்தணும், சென்னையை கண் வைக்கணும், ஜோலார்பேட்டையில் கண் வைக்கணும், வேலூரில் கண் வைக்கணும். கர்த்தாவே, இது மிஞ்சின பாரம் தான். அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் போராட்டங்கள் மிஞ்சின பாரங்களாய் வந்து நிற்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் தேவை டக்குன்னு கிடச்சிடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறீங்க? நமக்கு சில நேரம் சில தேவைகள்லாம் டக்குன்னு கிடைக்காது. ஆண்டவர் வெயிட் பண்ண வைப்பார், பொறுமையாக பார்ப்பார். ஜனங்கள் எல்லாம் முறையிடுறத அவரும் கேட்பார். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆண்டவரே ஊழியத்தில் இவ்வளோ பிரச்சனை, ஜனமெல்லாம் அப்படி சொல்லுது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரும் செவி வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் முறையிடுறதுக்கு முன்னாடி அவரும் செவி கொடுத்து உங்கள் பிள்ளைங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கார். என்னடா என் பிள்ளை இவ்வளோ புலம்புது, என்ன என் புருஷன் இவ்வளோ புலம்புறாரு, என்ன என் மனைவி இவ்வளோ புலம்புறா, அவரும் செவி கொடுத்து கேட்டுன்னு தான் இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தனாச்சும் என்னை நோக்கி கூப்பிட்றானா பாரேன். அல்லேலூயா. இஸ்ரவேலில் 40 லட்சம் ஜனத்தை கர்த்தர் எகிப்துலேருந்து விடுவிச்சு கூட்டின்னு வரார். மோசேயை நோக்கி கூப்பிட்றாங்க ஜனம். அதாவது இஸ்ரவேல் ஜனம் சூப்பரான ஜனம். எப்படி தெரியுமா? விடுதலை வேணும்னும் போது கத்தரேன்னு கத்தர போராடுறது. ஆனால் இப்போ இங்கே நடுவில் வந்துட்டு இப்போ இறைச்சி வேணும், காடை வேணும்னு இப்போ விடுவித்து கொண்டு வந்த ஆனந்தி அம்மாவை பிடிச்சி எங்களுக்கு இறைச்சி தான் வேணும்னு கேட்குறது. அல்லேலூயா. சரிதானே? பரவாயில்ல, எப்படி என்ன கேட்காம இருந்தால் சரி. ஆமென். ஆமாம், அவங்களுக்கு மிஞ்சின பாரமாக இருப்பதாக, அவ்வளோதான். இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப வித்தியாசமான ஜனம். ஆசீர்வாதம் வரும்பொழுது கர்த்தரை நோக்கி அவ்வளோ ஆர்ப்பரிப்பாக எங்களை விடுவித்து செங்கடலை கடக்க செய்தீர் ஆரவாரத்தோடு அப்படி கடந்து போய் அந்த கரையில் காலை வைக்கிறாங்க. ஆனால் போராட்டம் வந்த உடனே, தேவை சந்திக்கப்படலோடனே தேவனை நோக்கி முறையிடுறாங்க, தேவனை எரிச்சல் அடைய செய்கிறாங்க. நடத்தி கொண்டு வருகிற தேவ மனுஷனை அவ்வளோ நச்சரிக்கிறாங்க, எங்களுக்கு இது வேணும். மோசே ஒருவேளை அந்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவரே உண்மையாகவே உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடச்சிதுன்னா என்னை கொன்று போடும், அப்படி தான் ஜெபம் பண்ணுவார். என்னால் தாங்க முடியல, இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது, என்னால் செய்ய முடியாது போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம சில நேரம் கடந்து வருகிறோம். அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு இந்த 8வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்கு மிஞ்சின பாரம்தான், ஆனாலும் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வந்த உடனே ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை, பேசாமல் 2த்தையும் பையனாக பெற்றிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அல்லேலூயா. நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. நீங்கள் என்ன பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம், வந்து உட்காந்தவொடனே ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை, 2த்தையும் பொண்ணாக பெற்றதுக்கு பையனாக பெற்றிருக்கலாம் போல. ஆமென். பையனாக பெற்றிருந்தா நான் சும்மாவே விட்டுருக்கவே மாட்டேன். போய் மறு வீட்டில் டவுரின்னு கேட்டிருந்தா பிச்சை எடுத்துருப்பேன் நான் கண்டிப்பாக. ஆமாம், வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கொடுக்காதீங்க. கத்துறவங்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. கேட்குறவனுக்கு பொண்ணே கொடுக்காதீங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், கை உயர்த்தியாச்சு, அவ்வளோதான். கத்தர் அப்படி நல்ல பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஆமாம், என்னை நோக்கி கூப்பிடு. இஸ்ரவேல் ஜனம் அப்படி முறையிடுது. மோசே சொல்கிறார், எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. ஒரு 1000னா ரெடி பண்ணிடலாம், 5000னா ரெடி பண்ணிடலாம். நான் எங்கேருந்து 1 லட்சத்துக்கு போவேன்? நான் எங்கேருந்து 2 லட்சத்துக்கு போவேன்? ஐயோ, இந்த மாதம் ஃபீஸ் கட்டணுமே, நான் எங்கே போவேன்? என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவரே இவ்வளோ ஊழியம் இருக்குது, நான் எங்கேருந்து போவேன்? யாரை எதிர்பார்த்து உட்காருவேன்? என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இதை செய்யணும், என் புருஷனுக்கு இதை செய்யணும். நான் யார்கிட்ட போய் கை நீட்டி நிற்பேன்? மற்றவங்க கிட்ட கை நீட்டுறதை இன்னையோட நிறுத்திடுங்க. அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினாரா இல்லையா? சத்தமா 2 பேருக்காக ஸ்தோத்திரம், 3 பேருக்காக ஸ்தோத்திரம், 4க்காக ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினாரா இல்லையா? எகிப்துலேருந்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? இந்த உலக வாழ்க்கையிலேருந்து அடிமைத்தனத்துலேருந்துலாம் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார்ல. ஏன் தெரியுமா வெளியே கொண்டு வந்தார்? அவரே உங்களை போஷித்து நடத்தும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ வெளியே வந்துட்டு மறுபடியும் எகிப்தை பார்த்தா தப்பு தானே? எங்கிருந்து இறைச்சி வரும்? யார் எங்களுக்கு இறைச்சி தருவா? போராடுது ஜனம். ஒருவேளை ஆண்டவரிடத்தில் அன்பாய் போய் கேட்டுக்கலாம்ல, இயேசுவே எங்களுக்கு இது தேவைப்படுகிறது, தாங்க ஆண்டவரே. தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுக்கு ஒருவர் இல்லை. முறையிடுகிறார்கள், எரிச்சலடைய செய்கிறார்கள், தேவனுடைய இருதயத்தை மனம் கசந்து போக செய்கிறார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், என்னை நோக்கி கூப்பிடு. ஆனால் ஆங்கிலத்தை சில இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கும்? என்னை நோக்கி அழு. அல்லேலூயா. மனுஷனை நோக்கி அழாத, ஊழியர்களை நோக்கி அழாத, உங்கள் தாய் தகப்பன்மாரை நோக்கி அழாதீங்க, அவரை மாத்திரம் நோக்கி அழுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்களே தடுத்து நிறுத்தினாலும் சில நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மேலே மிஞ்சின பாரம் வரும். அல்லேலூயா. நாங்கள் என்னத்தான் போராடி சிக்கனமாக ஊழியத்தை நடத்தினாலும் மிஞ்சின பாரம் வரும். அல்லேலூயா. இந்த மாதம் 15ஆம் தேதி ஒரு விசேஷித்த கூட்டம் உண்டு ஜோலார்பேட்டையில். கர்த்தர் என்னை இந்த ஊழியத்தின் பாதையில் அழைச்சி 6வது வருஷம். அல்லேலூயா. ஸ்பெஷலாக செஞ்சு தான் ஆகணும். வருகிற வேதாகம பள்ளியில் படித்த அந்த பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், தேவைகள் சந்திச்சு தான் ஆகணும். கர்மேல் மாதாந்திர கூடுகை உண்டு, இதே மாதாந்திர கூடுகை 15ஆம் தேதி உண்டு, சந்திச்சு தான் ஆகணும். இது மிஞ்சின பாரமா இல்லையா? மிஞ்சின பாரம் தான். ஆனால் மனுஷர்கள் என்னை நோக்கி முறையிடும் பொழுது நான் அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன தான் தடுத்து நிறுத்தினாலும் தேவைகள் வரதான் செய்யும். அல்லேலூயா. இதை முதல்ல நம்புறீங்களா? எனக்கு தேவையே வரக்கூடாது ஏசப்பா. வரும். அது எப்படி வராமல் போகும்? தேவை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும். யோபு என்கிற பக்தன் எழுதும்பொழுது சொல்கிறார், மனுஷன் வருத்தப்படவே பிறந்திருக்கிறான் என்று எழுதுகிறார். ஆனால் அதே யோபு சொல்கிறார், அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு அந்த நல்ல தேவன் உங்கள் வருத்தங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வாராக. என் கர்த்தர் செய்வாராக. ஆமென் என்று சொன்ன உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. செய்வார் அல்ல, செய்து முடிப்பார். அல்லேலூயா. மிஞ்சின பாரம் தான். யார் இல்லைன்னு சொன்னா மோசே கேட்கிறார், ஆண்டவரே மிஞ்சின பாரம் வந்தது, உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சா நான் கொன்று போடும் ஆண்டவரே.
இந்த பிள்ளைகள் பால் உண்ணுகிற பிள்ளைகளை போல, தகப்பன் தோளில் சுமக்கிற பிள்ளைகளை போல 40 லட்சத்தையும் நான் ஒருத்தனா இவங்களை பெற்றேன். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாண்டிச்சேரியில் கர்த்தர் இன்னும் அநேக ஆத்துமாக்களை இங்கே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய தாயாய் மாற்றுவாராக. நல்ல 2 தாய்களை வச்சுட்டார். அல்லேலூயா. ஆமா, ஒரு தாய் 2 தாய்க்காகவும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் இன்னும் அநேகரை எழுப்புவாராக. இப்போ மோசே சொல்கிறார், ஆண்டவரே இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது, என்னால் செய்ய முடியல. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீ ஏறி வந்து என் சமூகத்தில் நில்லு, உன்மேல் இருக்கிற ஆவிய மூப்பர்கள் மேலே 70 பேரை எழுப்ப போகிற கர்த்தர் இன்னைக்கு இங்கே மாலை நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த பாண்டிச்சேரி ஊழியத்தில் மூப்பர்களை எழுப்புவாராக. அதை வருகிற மாதமே உங்கள் கண்கள் காண்பதாக. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் மனுஷனா இன்னைக்கு ஒரு மாம்சமான வார்த்தையாய் அல்ல, ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரே மூப்பர்களை இந்த ஊழியத்துக்கு எழுப்புவாராக. ஆனால் ஒரே மோசே தான், மோசே ஒன்று தான், அதில் மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருக்கூடாது. ஜாக்கிரதை, 1008 மோசே வந்தால் நாசமாக போயிடும் ஊழியம். அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் அவனும் ஊழியம் செய்ய மாட்டான், செய்கிற நம்மளையும் ஊழியம் செய்ய விட மாட்டான். என்னைக்கு ஒரே மோசை கொஞ்சம் அப்படியே கேட்டு அப்பப்போ நடங்க, அவ்வளோதான். ஒரே ரெக்வெஸ்ட். ஏன்னா ஜபகுடாரம் ஆரம்பித்த இடத்துலலாம் நான் சொல்கிற வார்த்தை இதுதான், கர்த்தர் இதற்கு தலையாக இருக்கிற அந்த சர்வதேச ஊழியத்திற்கு. அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் என்னை மோசையாக வச்சிருக்கிறார். நான் ஒரே ஒரு ஜபம், ஆண்டவரே மூப்பர்களை எழுப்புங்க. அல்லேலூயா. ஏனால் இது ஒரு மனுஷனால் தாங்குகிற பாரம் அல்ல. உங்கள் வீட்டின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நீங்கள் சில நேரம் சொல்லுவீங்க, ஆண்டவரே இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. யார் 2 பிள்ளைகளை படிக்க வைக்கிறது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. யார் 2 பிள்ளைங்களை கரை சேர்க்கிறது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. ஆண்டவரே தொழில் நடத்துகிறது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. முன்ன போல பிஸ்னஸ் இல்லை, மிஞ்சின பாரமாக இருக்கிறது. முன்ன போல ஊழியம் இல்லை, மிஞ்சின பாரமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுவார், உங்கள் மேலே இருக்கிற ஆவியை மூப்பர்களுக்குள்ள வைப்பாராக. என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. இப்போ மோசே கூப்பிட்டாராம். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இவங்களுக்கு வானத்தில் இருக்கிறத அடித்து போட்டாலும் இவங்களுக்கு பத்தாது. நடக்குது பாருங்க, இதையெல்லாம் பிடிச்சி குழம்பாக்குனாலும் பத்தாது, அவ்வளோ தின்னுவானுங்க. அல்லேலூயா. சிலரெல்லாம் என்ன பண்ணாலும் திருப்தியே படுத்த முடியாது. உண்மையா இல்லையா? ஆமென் சொன்னவர்களுக்காக ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் நல்லா தின்னு மூக்கு வழியாக கறி வெளியே வந்து நின்னாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. இன்னும் இல்லை, ஏதாவது அடி மசாலா இருந்தால் பாரு, ஐயோ என்னம்மா இட்லி 3 வச்சுருக்க, இன்னொரு சேர்த்து வச்சுருக்கலாம்ல. அல்லேலூயா. கேட்குதா இல்லையா? அப்படிப்பட்டவர்களை பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம ஒன்றும் பார்க்காத பேசல, எல்லாரும் அனுபவப்பட்டது தான் ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. என்ன கவனிங்க எல்லாரும். சிலர்லாம் அப்படிதான் திருப்தியே அடைய மாட்டாங்க. தின்னு மூக்கு வழியாக தெரியும், நான் பிரதர் இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு? உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அட பாவி பையில, உனக்கு மிஞ்சின பாரமாக்குதுன்னு உனக்கு ஆக்கி போட்டு உட்கார வச்சு சோறு போட்டா, ஆண்டவரே காடையில் சரியாக வேகலை ஆண்டவரே. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனம். இப்போ மோசே ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறார். ஆண்டவரே வானத்தில் இருக்கிறத அடித்தாலும் பூமியில் இருக்கிறத பிடிச்சாலும் ஒன்றாகாது. ஆனால் தேவன் ஒன்று தான் சொல்லிட்டாரு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். மோசே இந்த ஆலோசனை சொல்லிட்டார். அனைவரும் வானம் பூமி அவ்வளோதானே, உனக்கு தெரியாததை நான் அறிவிக்கட்டுமா? மறுபடியும் ஆதி காலத்தில் நடந்தது போலவே தேவன் மறுபடியும் பறவைகளை உண்டாக்கி ஜலத்து நின்று உருவாக்கி கொண்டு வந்து தம்முடைய ஜனத்திற்காக பாளையத்தில் வைத்தார். இப்போ மோசேவை ஆச்சரியமாக பார்க்குறாரு. இந்த அறிவு எனக்கு எட்டாததும் இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதே, எப்படி கர்த்தாவே? அவர் சொல்லுவார், நீ ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே வானத்தில் இருக்கிறத பிடிச்சிடலாமா, நடக்கிறத பிடிச்சிடலாமா, ஊறுறத பிடிச்சிடலாமா, இதை பிடிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் உனக்கு சொன்னேன், எனக்கு ஆலோசனை சொல்லுன்னு உனக்கு சொல்லலை. அல்லேலூயா. இனி நிறைய பேர் அப்படி தான், நான் சொல்கிறது தான் கரெக்டாக இல்லையா? தலையாட்டும் போதே புரியுது. நான் சொல்கிறதா நீயும் செய்யணும், நான் சொல்கிறதா அவரும் செய்யணும். அவர் பார்ப்பார், ஏய் நான் தாண்டா பெரியவர், நீ என்னடா எனக்கே பெரியவர் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அல்லேலூயா. அட்லீஸ்ட் அவர் வயசுக்காவது மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்ல, அவரை தெய்வமாக தான் மதிக்க மாட்டேங்க, ஒரு மனுஷனாவது மதிங்களே ஆண்டவரை. நியாயமாக பேசுறனா இல்லையா? அட்லீஸ்ட் வயசில் பெரியவங்க பேசுனா மதிக்கணும்ல.
ஆண்டவரை தெய்வமாக தான் மதிக்க மாட்டீங்க, அவருக்கே ஆலோசனை சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல போகட்டும், கொஞ்சம் அப்படி இறங்கி வந்து சொல்கிறேனே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்ல, வயசுக்காவது மரியாதை கொடுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன அவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. விவரிக்க முடியாத சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை சொல்லாத. மிஞ்சின பாரம் தான். ஊழியத்தில் சில நேரம் வருகிற தேவைகள் மிஞ்சின பாரம் தான். நம்மளே தடுத்து நிறுத்தினால மிஞ்சின பாரம் வந்து தான் சேரும். ஆமேன். மோசையை போய் ஜனங்களை கூட்டினுவான்னு சொன்னார். கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி ஜனம் போரானவொடனே இப்போ சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை கொன்று போடும். இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்கக்கூடாது. மோசே சொல்லுகிறார், முகமுகமாய் கண்ட மனுஷனே சொல்லுகிறார், என்னால் தாங்க முடியலன்னா நம்மலாம் ஏமாத்துறோம். பரவாயில்ல, நம்மலாம் புலம்புறதுல தப்பே இல்லை. ஆமேன். நீங்கள் புலம்புறதுல தப்பே இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறாரு, என்னை நோக்கி மட்டும் கூப்பிடு, உனக்கு அறியாததும் ஏற்றாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு சகோதரா, விசுவாசிக்கிறீங்களா? நான் இனி அவரை நோக்கி கூப்பிடுவேன். என் மூளைக்கு எட்டாததை, என் சிந்தைக்கு உணராததை, என் இருதயத்தில் தோன்றாததை, என்னால் யோசித்து கூட பார்க்க முடியாததை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உனக்காக யுத்தத்தில் வல்லவர், உங்களுக்காக சேனைகளின் கர்த்தர் இந்த மாத எக்காலத்தை ஊதிட்டாரு, யுத்தத்தை துவங்கிட்டாரு. யார் வந்து உங்களை மனநோக செய்தாலும் மோசேக்காக எழுந்தருளி சொல்லுவாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இயேசுவே, ஜனம் எப்படி சொல்லுகிறது, வேலை முடிஞ்சு. இயேசுவே, அடுத்த மாதம் இவ்வளோ தேவை இருக்கு, வேலை முடிஞ்சு. இயேசுவே, என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ தேவை இருக்கு, வேலை முடிஞ்சது. இயேசுவே, ஊழியத்தின் மக்களுக்கு இவ்வளோ தேவை இருக்கு. கையை நீட்ட மாட்டேன், ஜனங்க கிட்ட கேட்க மாட்டேன், உங்களை தான் நோக்கி கூப்பிடுவேன். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், மிஞ்சின பாரம். நல்லா சத்தமா, மிஞ்சின பாரம். இதையெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உங்களை விட்டு தூரமாக்குவாராக. அல்லேலூயா. மிஞ்சின பாரத்தை கர்த்தர் உங்களை விட்டு நீங்கள் செய்வாராக. வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 6:36 என்று நினைக்கிறேன். மார்க் 6:36. இன்னைக்கு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறேன். வேகமாய் வாசியுங்கள். மார்க் 6:36. புசிக்கிறதுக்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அடுத்த வசனம், அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு கொடுங்கள், போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கினாலும் இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ? அல்லேலூயா. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. அங்கே கர்த்தருடைய சீஷன் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், ஐயா ஊழியெல்லாம் சூப்பர் தான், இவ்வளோ ஜனக்கூட்டம் வந்துருச்சு தான், ஆனால் வந்த ஜனக்கூட்டத்துக்கு சாப்பாடு இல்லை, என்ன பண்ணலாம்? இவங்களை திரும்பி அனுப்பிடுங்க. ஆலோசனை யாருக்கு சொல்லக்கூடாது? நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். இங்கே இயேசு இருக்கிறாருங்க, நீங்கள் சொல்கிறது அவர் கேட்டுட்ருக்காருங்க, ஆவியானவர் உலாவிட்டுருக்கிறாருங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பரலோகத்தில் எழுதிட்டுருக்காருங்க, திரும்ப போகிறதுக்குள்ளே பதில் கொடுப்பாருங்க. இப்போ தான் புரியுதுங்க. நல்லா சத்தமாக சொல்லுங்க. யாருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது? ஆனால் இங்கே சீஷன் யாருக்கு ஆலோசனை சொல்லுகிறாரு? ஊழியத்தில் ஜனங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. எனக்கு என்ன கவலை? கரெக்டு தானே? பின்னாடி இந்த ஒரு சத்தம், உனக்கு என்ன கவலை? எனக்கு தான் கவலை. மழை வந்தால் இட்லி எப்படி வாங்குவோன்னு எனக்கு தான் கவலை. உனக்கு என்ன கவலை? காரை பிடிச்சோமா, வந்தோமா, இறங்கினோமா, கேட்டால் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டான், டீ குடிக்க மாட்டான், வரவல்ல பார் சர்பத்து குடிச்சான்றான். அப்படி தான் திட்டிருந்தாங்க, உண்மையாக திட்டிருந்தாங்க நம்மளை. உனக்கு என்ன கவலை? எனக்கு தான் கவலை. நான் இன்றைக்கி சொல்லட்டுமா, உங்களுக்கும் கவலை இல்லை, அவருக்கு தான் கவலை. அல்லேலூயா. இது அவர் ஊழியம். மாதம் நம்ம வரமே இல்லையா, அவர் வந்துட்டார். அவருக்கு தெரியும் இது வனாந்தரம் தெரியும், இங்கே விதைச்சா ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். ஆனாலும் இயேசு வந்திருக்கிறார்ல. இயேசு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறார்.
இயேசு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறார். இந்த பாண்டிச்சேரி முழுவதும் கேட்கப்படாத சத்தம் ஏன் உங்கள் காதில் கேட்டுச்சு? மழை வந்துச்சு. ஏன் உங்கள் காதில் தேவ சத்தம் இன்னைக்கு கேட்டுச்சு? ஏன் இங்கே போகணும்னு உணர்வு வந்துச்சு? இயேசு வந்திருக்கிறார்ல. அல்லேலூயா. கால சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு வந்திருக்கிறார்ல. இப்போ கால சூழ்நிலைகள் மாறுது. இயேசு படவில் ஏறி தனியாக வனாந்திரத்துக்கு போகிறார், சீஷர்கள் போகிறாங்க. இயேசு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே ஜனமும் போயிருச்சு. இப்போ இயேசு பார்க்குறாரு, இந்த ஜனம் நம்மளை விடாது போலையே, ரொம்ப நல்ல ஜனமாக இருக்கிறீங்களே. அல்லேலூயா. இப்போ நாங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க, நீங்கள் எங்களை விட மாட்டீங்க போலையே, ரொம்ப தங்கமான ஜனங்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு அப்படி தான் நினைக்கிறாரு, இந்த ஜனம் நம்மளை விடாது போலையே, ஏதோ ஒன்று நம்மளை தேடி வந்துருச்சு, இன்னைக்கு பேசிட்டோம், திரும்ப போகும்போது திருப்தியாக்கி அனுப்பாமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ ஜனம் வந்துருச்சு. இயேசு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார், அற்புதம்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ டைம் வருது, இயேசு சில்லாக உட்கார்றாரு. இப்போ சீஷர்களுக்கு பயம், இயேசுவே இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு 200 ரூபாய் பணத்துக்கு போய் அப்பம் வாங்கினா கூட இத்தனை ஜன கூட்டத்துக்கு பத்தாது. நீங்கள் மீட்டிங் தான் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு எந்த இடமுமா இல்லையே? எருசலேமில் எவ்வளோ சர்ச் இருக்குது, அங்கே வச்சுருக்கலாம்ல. கரெக்டாக தப்பா? இயேசு நினச்சிருந்தா எருசலேமில் சர்ச்சஸில் வச்சுருக்கலாம், தேவாலயங்களை வச்சுருக்கலாம். உள்ளே இருக்கிற வேதப்பாறைகளை பெரம்பெடுத்து அடித்து வெளியே போடான்னு சொல்லி இனிமேல் நான் ஊழியம் பண்ணிக்கிறேன் அவர் அங்கே வச்சுருக்கலாம். இயேசுக்கு என்ன வேண்டுதல்? வனாந்தரத்தில் வைக்கணும்னு அவருக்கு தெரியும். வனாந்தரத்தில் வச்சாதான் இளைப்புள்ள ஆத்துமாக்கள் என்னை தேடி வரும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் வச்சாதான் இளைப்புள்ள ஆத்துமாவை நான் போஷிக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் நீங்களும் அவரை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த பாண்டிச்சேரியில் எத்தனை தேவாலயங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் யாரையும் குற்றலாம் படுத்தலை. இந்த பாண்டிச்சேரியில் எத்தனை ஜபமயங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதை தங்கியிருக்கும்படி ஒரு வனாந்தரமாய் கண்டார். இந்த வனாந்தரத்தை கர்த்தர் இன்னைக்கு சொல்லுவேன், இதை புல்லுள்ள ஸ்தலமாய் மாற்றுவாராக, பசும் புல்லுள்ள ஸ்தலமாய் மாற்றுவாராக, மிகுந்த புல்லுள்ள ஸ்தலமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஜனம் இயேசுவை தேடி வந்துருச்சு. இப்போ சீஷர்கள் சொல்லுகிறாங்க, அனுப்பி விட்டுருங்க, பக்கத்தில் அக்கம் பக்கம் கிராமம் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு போயிடட்டும். அல்லேலூயா. ஒரு வேளை இங்கே ரொம்ப நல்ல உங்கள் ஊர் ரொம்ப நல்ல ஊராக தான் இருக்குது. நாங்கள் வர்ற வழியெல்லாம் அன்னதானம் போட்டுன்னு இருந்தாங்க, ரொம்ப பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு வேளை இங்கே அன்னதானம் போட்டால் ஏசப்பா இவர்களை அனுப்பிவிடு, கை வைக்கக்கூடாது, என்னாலும் உங்கள் கைகள் பரிசுத்தமானதை நாடுவதாக. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உங்கள் கை விழுந்துடக்கூடாது, உங்கள் கால்கள் அங்கே போய் நின்றுடக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் சொன்னா? வேதம் சொல்லிச்சா? கர்த்தரை தேடி வந்தால் கர்த்தரே போஷிப்பார். அல்லேலூயா. அவரை தேடி வந்தால் உங்கள் வீட்டில் ஆகாரம் குறையாது, அவரை தேடி வந்தால் உங்கள் வீட்டில் எண்ணெய் குறையாது. நீங்கள் ஏன் போய் அடுத்தவன் வீட்டில் என்ன சொல்லுது விக்கிரக ஆராதனையில் உட்காந்துட்டு இருக்க அவன் ஆளுகள் இருக்கிறவங்ககிட்ட என் கை நீட்டி கொஞ்சம் வட்டிக்கு பணம் கூட, 2 ரூபாய் கூட, 3 ரூபாய் கூட, ஏன் அவங்ககிட்ட பிச்சை எடுக்கணும்? அவரை தேடி வந்திருக்கிறோம். வனாந்திரம் தான். இயேசுவை தேடி போனால் வாழ்க்கை வனாந்திரம் ஆயிரம் தெரிஞ்சு தானே வந்தீங்க. ரைட் ஆர் ராங்? இயேசுவை தேடி போனால் வாழ்க்கை இப்படி தான், பிரச்சனை தான், போராட்டம் தானே. உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ முன்னோடிகள் இருந்தாங்க, அவங்களாம் சொன்னாங்களா இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கை எத்தனை போராட்டமானது, சிலுவையை சுமக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனாலும் நம்பி விசுவாசமாக அற்புதம் செய்வார்னு வனாந்திரத்தில் வந்துட்டீங்கல்ல. இப்போ இயேசு பார்க்குறாரு, என்ன இருக்குன்னு பாரு. சீஷர்கள் போய் பார்க்குறாங்க, 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. ஆலோசனை கர்த்தருக்கு சொல்லக்கூடாது, இருக்கிறது அவர் முன்னாடி வைங்க. ஆண்டவரே இந்த மாதம் தேவை 10,000 தான் சம்பளம் வந்துச்சு, அவருக்கு முன்னாடி வச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவரே சம்பளம் 15,000 தான் வந்துச்சு, இவ்வளோ நாள் உங்கள் கையில் வச்சிங்க, இந்த மாதம் அவர் கையில் வச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி செலவு பண்ணுவ ஆண்டவரே. யாருக்கு தெரியும், வந்தது 15,000 இருக்கலாம், ஆனால் மாதம் முடியல 25,000 கூட செலவு பண்ண கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. அதுதான் அவர் செய்கிற பெரிய காரியம். அல்லேலூயா. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் கடந்த மாதம் ஆரம்பத்தில் ஆண்டவரோடு நான் ஒரு சில காரியத்தில் நான் பேசி கொண்டு இருந்தேன். உண்மையாக சொல்லலாம், சண்டை போட்டுன்னு தான் சொல்லலாம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் அவரோட அப்படி தான் கொஞ்சம் ஆண்டவரோடு சில காரியங்களை பேசி கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆண்டவரே என்னப்பா ஒன்றுமே வேலையாக மாட்டேங்குது. ஆண்டவர் எனக்கு கடந்த மாதத்தில் சொன்னார், இனிமே உனக்கு விதைக்கப்படுகிறது எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதுனார். நான் உண்மையாக யாரும் தப்பாக எடுத்துக்க, இப்படி தான் நக்கலாக தான் சொன்னேன்.
நான் மறைக்க முடியாது, பலிபீடத்தில் இருக்கிற இப்படி தான் சொன்னேன். ஆமாம், ஏதோ அப்படியே 5000 10,000 கொடுக்குறீங்க பாருங்கள், அப்படியே எழுதி வைக்கிறதுக்கு. உண்மையாக இப்படி தான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார் எழுதுனார். எனக்கு புரியலை, எழுதுனார். உண்மையாக டைரியில் எழுத ஆரம்பித்து கடந்த மாதம் முழுதும் விதைக்கப்படுகிற ஊழியத்தின் பணங்களை எல்லாம் எழுதி கடந்த மாதத்தின் முடிவில் அப்படி கணக்கு போட்டு பார்க்குற ஒரு நிமிஷம் உண்மையாக ஐம் ஸோ சாரி எஸ்அப்பா அப்படின்ட்டேன். நான் கேட்டதை விட உண்மையாக அதிகமாக வந்துருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இப்போ கேட்டுட்டல்ல, நீ கேட்டதோட பெரிய காரியத்தை அறிவிச்சிட்டல, இப்போ உன் கை அதன் மேலே வையினார். அல்லேலூயா. உண்மையாக அதன் மேலே கையை வைக்கிற 31ஆம் தேதி ஒரு சாட்சி வருது. ஆண்டவர் எனக்கு இன்க்ரிமெண்ட்டை போட்டார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை அறிவிக்கிறார். யாரால முடியும்? என் இயேசுவால முடியும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்ல, நம்ம தான் சில நேரம் அவர் நமக்கு அற்புதம் செய்கிறதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அவர் நம்மளை போஷிக்கிற விதம் சூப்பர் நேச்சுரலாக இருக்குது, தெரியுமா? ஆனால் நான் இப்போ சொல்லட்டுமா, போன மாதம் எனக்கு வந்ததை விட நான் செலவு பண்ணது அதிகமாக இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டவரிடத்தில் இப்போ எழுதி பார்த்து சிரித்தேன். எங்கேருந்து வந்துச்சு? என்னப்பா பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கே, இன்னும் எங்களுக்கு பெரிய காரியங்களினால் எங்களை திருப்தியாக்கி நடத்துவீராக. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களையும் அப்படி எழுதி வைக்க கூடாதபடிக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள்னு. இப்போ இயேசுவை தேடி அவர் கையில் 5 அப்பம் வந்துருச்சு, 2 மீன் வந்துருச்சு. நான் இன்றைக்கி சொல்லட்டுமா, உங்கள் கையில் இன்றைக்கி வந்திருக்கிற பணத்தை அவர் கையில் வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற விதத்தில் பயன்படுத்துவேன், நீங்கள் சொல்கிற இடத்துல விதைப்பேன், நீங்கள் சொல்கிற இடத்துல கொடுப்பேன், ஆனால் யார்கிட்டயே கை நீட்ட மாட்டேன். நீர் தான் என்னை எனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்க. இந்த மாதம் இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில், இந்த 3ஆம் தேதி இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு முன்னாடி அறிக்கை செஞ்சிட்டீங்க, எனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாய் அறிக்கை செய்ததை பரலோகம் கேட்டிருக்கிறது. இன்னைக்கு என் கர்த்தர் அந்த பெரிய காரியங்கள் தலை மேலே வைப்பாராக. அல்லேலூயா. இப்போ ஜனம் வந்து நிற்கிறது. ஏசு 5 அப்பத்தை வாங்கினாரு, 2 மீனை வாங்கினாரு, உங்கள் பணத்தை இப்போ அவர் வாங்கினாரு. பரலோகத்துக்கு நேராக காண்பிச்சு சொல்கிறார், இதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் பிட்டு சீஷர்கள் கையில் கொடுத்து, இப்போ பந்தி விசாரிப்புக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே மீதம் எடுக்கத்தக்கதாக போஷித்தாரு. இப்போ சொல்லுங்கள், இது சீஷர்களுக்கு பெரிய காரியம் தானே? அவர்கள் அறிவுக்கு எட்டாத காரியம் தானே? ஆலோசனை சொல்லக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுவேன், அவருக்கே ஆலோசனை சொல்லக்கூடாது. இதை இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா, இங்கே விதைக்கலாமா, அங்கே அறுக்கலாமா, இங்கே கை நீட்டலாமா, அங்கே கேட்கலாமா, அங்கே 10 ரூபாய்க்கு வட்டி, பிரதர் இங்கே பரவாயில்ல 3 ரூபா தான் வட்டி. ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லாதீங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறத கேட்கணும். எடுத்துகிட்டு வந்து என் கையில் வெய், நான் வாங்குகிறேன், என் கையில் எப்படி குறை வருது பார்க்கலான்னு அவர் ஒரு வைராக்கியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே கையில் 10 ரூபா இருக்குது, என் கையில் வெய்டா, நான் வாங்குகிறேன். உன் கையில் இருந்தால் 10 ரூபா, என் கையில் இருந்தால் 10 லட்சம். சொன்னிருந்தால் கிடச்சிருக்கும், சொன்னவங்களுக்கு கிடைப்பதாக. வேணா மறுபடியும் சொல்லட்டுமா, வாங்கிக்கிறீங்களா? வேணா ஒரு பெரிய பணப்பை தலையிலேருந்து விழுவதாக ஜெபிக்கட்டுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. உங்கள் தேவைகளை பார்க்கலாம், அவர் ரொம்ப பெரியவர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இயேசுவை தேடி ஜனங்கள் வந்த இடம் வனாந்தரம். உண்மையா இல்லையா? வனாந்தரமா இல்லையா? ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஜனங்களை புல்லின் மேலே பந்தி இருக்க பண்ணேன். மத்தேயில எழுதப்படுகிறது, புல்லின் மேலே உட்காரவை. வனாந்தரத்தில் எங்கே புல் முளைச்சிச்சு? என் இயேசுக்காக புல் முளைக்கும். நான் உட்காருனா என் அப்பா என்னை வெறுந்தாரில் உட்கார வைக்க மாட்டார். என் கையில் இருக்கிற 10 ரூபாவை கொடுத்துட்டேன், 10,000க்கு என்னை ராஜரீகமாக உட்கார வச்சு தான் என் அப்பா சாப்பாடு போடுவார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் என் கர்த்தர் உங்களை உட்கார வச்சு சாப்பிட வைப்பாராக, தேவைகளை பரலோகம் சந்திப்பதாக. இதெல்லாம் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் நல்லா சத்தமா. அவர்கிட்ட 5 அப்பம் 2 மீன் வைக்கும்போது வனாந்தரங்க, சாப்பிடவே வழி இல்லை. ஆனால் அப்பா கையில் வச்ச உடனே 5 அப்பம் 2 மீன், சோத்திரம் என்றார், திரளாக பெருகுது. நான் இங்கே தரையில் உட்காந்தா மண்ணு ஒட்டிக்குமே, பேண்ட் அழுக்காயிருமேன்னு பார்த்தா எனக்காக வனாந்தரத்தில் புல் முளைக்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. இதே மார்க்கில் சொல்லப்படுகிறது, புல் பசும்புல்லில் உட்கார செய்யுங்கன்னு சொல்லப்படுகிறது. அதே பசும்புல் யோவானில் எழுதப்படுகிறது, அது மிகுந்த புல்லாயிற்று.
அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வனாந்தரமாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற இந்த வார்த்தைகள் தரையில் உங்கள் தலையின் மேலே விழுந்து கொண்டிருக்கிறது. வனாந்தரங்களை எல்லாம் கர்த்தர் புல்லாய் மாற்றுவாராக, வனாந்தரத்தை பசும்புல்லாய் மாற்றுவாராக. அதே வனாந்தரத்தை கர்த்தர் உங்களை செழிப்புள்ள வாழ்க்கைக்குள்ள, அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள்ள கர்த்தரே உங்களுக்கு மெய்ப்பராய் இருந்து மிகுந்த புல்லில் நடத்துவாராக. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் ஏற்றாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. இப்போ சொல்லட்டுமா? தேசமே பயப்படாத, என் அன்பு சகோதரா பயப்படாத, சகோதரி பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. ஓ முகத்தில் பணம் இல்லைனா தான் நீ பிரைட்டாக இருக்கணும். கேட்கலையே கேட்கணும், அவருக்கு கேட்கணும். தாழ்வில் இருக்கும் பொழுது அவரை துதித்து பாருங்கள், மேன்மையில் வரும்பொழுதும் அதே தாழ்மையை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைப்பார், உங்களை அநேகருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. மீதம் கூடைகளை எடுத்தாங்களா இல்லையா? இப்போ சீஷர்கள் பேசுகிறாங்களா? பேசவே இல்லை. இவர் ரொம்ப டேஞ்சரான ஆள் தான் போல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி நடத்தணும். இன்றைக்கி இந்த 8வது மாதம் ஏன் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த வார்த்தையில் பேசுகிறார் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்க, இந்த 7 மாதம் சொன்னீங்க, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறதே, நான் எப்படி தேவைகளை சந்திப்பேன், எப்படி சூழ்நிலைகளை மாற்றுவேன், எப்படி நான் எங்கே போய் பணத்தை பிடிப்பேன், எங்கே ஆயத்தம் பண்ணுவேன், எங்கே ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பேன். வர வழியெல்லாம் காரில் எனக்கு ஒரு மறுபக்கம் என்ன, ஆண்டவரே 15ஆம் தேதி ஊழியம் இருக்குது, என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. 15ஆம் தேதி நல்லா சூப்பராக பண்ணுமே, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே அடுத்த வாரம் வேலூர் ஊழியம் பிரயாணம் பண்ணோம், என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே கடைசி வாரம் சென்னை போகணும், என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே இவ்வளோ தேவை, என்னை நோக்கி கூப்பிடு. அவ்வளோதான். ஆலோசனை அல்ல, ஆலோசனை கொடுக்கறதுக்கல்ல, இயேசுவே எனக்கு இறங்கும், அவ்வளவுதான். அல்லேலூயா. எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு அவர் நமக்காக அற்புதம் செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இன்னைக்கு உங்க உள்ளத்துல நல்லா சத்தமிட்டு கூப்பிடு மகளே. இன்னைக்கு வாய்களை திறந்து பாடு. இன்னைக்கு மகிமையின் ராஜா உள்ள வந்திருக்கிறார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். நல்லா சத்தமா இன்னைக்கு கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு, எதிர்காலங்களை அவர் மேல வச்சுட்டு, தேவைகளை அவர் மேல வச்சுட்டு நல்லா சத்தமிட்டு ஆர்ப்பரி மகளே. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இன்னைக்கு உன் ராஜா உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் கவலைகளை நீக்கும்படிக்கு, உன் மிஞ்சின பாரத்தை நீக்கும்படிக்கு, உன் போராட்டங்களை மாற்றும்படிக்கு, பெரிய தேவைகளை சந்திக்கும்படிக்கு அவர் இறங்கிட்டார். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் சத்தமா, இன்னும் நல்ல முழு பலத்தோட நல்ல சத்தமிட்டு ஆர்ப்பரி மகளே. இன்னைக்கு தேவன் அற்புதம் செய்கிற நேரம். இன்னைக்கு வானம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். உனக்கு அவர் பெரிய காரியங்களை அறிவிப்பார், எட்டாத காரியங்களை செய்து முடிப்பார். நீ கவலைகளை மறந்து ஆராதி. கைத்தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம்.
கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இயேசு வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரா, இயேசு வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரி, உனக்காக இயேசு வந்திருக்கிறார். உன் மிஞ்சின பாரத்தை அவர் பறித்து கொள்ளும்படிக்கு, உன் பெரிய தேவைகளை அவர் பறித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், என் போராட்டத்துக்கு என்ன செய்வேன், என் தொழிலுக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு உங்க மேல அன்பு வச்ச தெய்வம் தான் இந்த 8வது மாசம் சொல்லுகிறார், இந்த மாதமே உன் தேவை சந்திக்கப்படும்படிக்கு உன் பெரிய தேவைகளை பரலோகமே கொண்டு வந்து இன்னைக்கு அவர் பாத படியில வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சத்தமிட்டு கூப்பிடு, இயேசுவே. நல்லா சத்தமா முழு பலத்தோடு கூப்பிடுங்க. அவர் அவர் நாமத்தை அறிக்கை செய்கிற உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் அற்புதம் தான். இயேசுவே, நல்லா முழு பலத்தோடு கூப்பிடு மகளே. என் தொழிலுக்காக இயேசுவே, என் ஊழியத்துக்காக இயேசுவே, என் பிள்ளைகளுக்காக இயேசுவே, என் பெரிய பாரத்துக்காக இயேசுவே, என் வாழ்க்கைக்காக இயேசுவே. வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு சடுதியாய் ஒரு தேவ பிரசனம் உங்கள் ஒவ்வொருடைய தலை மேலும் இறங்கி வருகிறது. அவர் இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்பட வேணான்னு சொல்லு, என் பிள்ளைகளை பயப்பட வேணான்னு சொல்லு, மகிழ்ந்து களி கூற சொல்லு, மகிழ்ந்து களி கூற சொல்லு. பெரிய காரியம் தான் சகோதரா. நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறாய்ல, அவர் முன்னாடி தான போராடிட்டு இருக்க. எப்படி செய்வேன் தெரியலன்னு சொன்னல, பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணிட்டாரு. அவர் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனாலும் இன்னைக்கு மகிழ்ந்து களி கூறு. ஏற்ற காலத்தில் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரிய தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, ஆலோசனை சொல்லாத. யாரிடத்துல கை நீட்டுவேன் அவருக்கு ஆலோசனை சொல்லாத. எங்கிருந்து பணம் வரும் கேட்காத, ஆலோசனை சொல்லாத. இன்னைக்கு அப்படி அர்ப்பணிக்க விரும்புகிற நீங்க மட்டும் 2 கையை பரலோகத்துக்கு நேர உயர்த்தி, அப்பா இனி ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஓ ராக்கா பாஷி டாக்கா தாடா. இன்னைக்கு கை உயர்த்தி இருக்கும் பொழுது மற்றொரு கரம் உங்க கையின் மேல இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அவர் கை கொடுக்க போகிறார். இன்னைக்கு இயேசு கை கொடுக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவ வல்லமை, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கையை உயர்த்திட்டல, நீங்க தான் பார்த்து சொல்லிட்டல்ல, என் ஊழியத்தை நீங்க தான் பார்த்துக்கணும்பா, என் பிள்ளைகளை நீங்க தான் பார்த்துக்கணும், என் வீட்டை நீங்க தான் பார்த்துக்கணும். இது எனக்கு மிஞ்சின பாரம் என்று சொன்னாயே, பயப்படாத. இன்னைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்க உங்களுக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். அந்த கரம் குறுகி போகவில்லை. மோசே உனக்காக காடைகளை உருவாக்கி கொண்டு வந்து கொடுப்பார். சீஷர்களே, அந்த கரம் குறுகி போகவில்லை. மீதம் கூடைகள் எடுக்கத்தக்க ஆகாரத்தினால் திருப்தியாக்குவார். வனாந்தரத்தை கர்த்தர் புல்லாய் மாற்றுகிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு சத்தமிட்டு கூப்பிடு மகளே. இங்க நீ கூப்பிடுகிறாய், உன் வீட்டை கர்த்தர் வனாந்தரமாய் அல்ல புல்லாய் மாற்றுகிறார். என் கர்த்தர் பசும்புல்லாய் மாற்றுகிறார், மிகுந்த புல்லாய் மாற்றுகிறார். என் தேவன் செழிப்புக்குள்ள நடத்துவாராக. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை அமர்ந்த புல்லுகள் இருக்கிற இடத்துல, அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் விடுவார். நான் அங்கே இளைப்பாறுவேன், மான்களைப் போல வாஞ்சித்து கதறுவேன். நானும் என் வீட்டாரும் அதில் இளைப்பாறுதல் அடைவோம். இன்னைக்கு நாவின் கண்கள்ல பார்க்கிறேன். கரம் உயர்த்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் ஒரு அழகான, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு அழகான அமர்ந்த தண்ணீர்கள் ஓடையை நான் பார்க்கிறேன். அது என் பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அதுல மனுஷன் கண் வைக்க மாட்டான், மற்றவர்கள் வந்து பங்கு கேட்க முடியாது. பரலோகம் ஆயத்தம் பண்ணின ஒரு ஜீவ ஊற்றை உங்கள் கண்கள் காண்பதாக. என்னை நோக்கி கூப்பிடு. அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரை காணாத அற்புதங்கள், இதுவரை காணாத தேவைகளை பரலோக சந்திக்க உங்களுக்கு என்ன பயம்? சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, உன் ராஜா உன் நடுவில் வந்திருக்கிறார்.
இன்னைக்கு கரம் உயர்த்தின ஒவ்வொருவரையும் Amen. என் தேவன் கரம் பிடித்திருக்கிறீர் அப்பா. அடுத்த மாதம் வரும்பொழுது பெரிய காரியங்களை நீர் செய்தீர் என்று இவர்கள் சாட்சி சொல்ல என் பிதாவாகிய தேவன் நீர் மகிழ போகிறீர். எங்களையும் என்னையும் சாட்சியாய் மாற்றும் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ காணிக்கை நேரம். நீங்கள் கொண்டு வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதை கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கும் பொழுது கட்டாயம் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கொண்டு வந்திருந்தீர்கள் என்றால் கட்டாயம் விதையுங்கள். கொண்டு வரலனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணிக்கை நேரத்தை அன்பு தம்பி சகோதரி 2 பேரும் நடத்துவாங்க.